நாம விக்கிற பொருள நெறைய பேர் வாங்கணும்னா, அந்த பொருள பத்தி நெறைய பேர் பேசணும். நெறைய பேத்துக்கு தெரியணும். ஸோ டே 6 இன்னைக்கு அதாங்க பண்ண போறோம் நாம. என்னடா இது எஸ்இஓல பொருள 4 பேத்துக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுறான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. எஸ்இஓ பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் பேக் லிங்க்ஸ். ஸோ பேக் லிங்க்ஸ் எப்படி வொர்க் ஆகும்னா, நம்ம சைட்ட பத்தி, நம்மளோட ப்ராடக்ட்ட பத்தி நாம மத்த வெப்சைட்ல ஷேர் பண்றது, ஆர்டிகல்ஸ், கன்டென்ட், பிளாக் இதெல்லாம் போடுறதாங்க நம்ம பேக்லிங்க்ஸ் எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவோம். பேக்லிங்க் பில்டிங்னு சொல்லுவோம் நம்ம இத. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க ப்ராப்பரா ஒரு பேக்லிங்க் ஸ்ட்ராட்டஜி போட்டு அதுக்கான வொர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. ஸோ இனிஷியலா என்ன பண்றோம்னா, வெப் 2.0 சைட்ஸ், நெக்ஸ்ட் விக்கிபீடியா, இந்த மாதிரி லோக்கல் சைட்டேஷன்ஸ் இந்த மாதிரி இதுல இப்ப நாங்க கண்டென்ட் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நல்லபடியா ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. பேரலா பார்த்தீங்கன்னா, ஆன் பேஜ் எஸ்இஓ, நெக்ஸ்ட் அதர் பிளாக் கிரியேஷன் இந்த ஒர்க்கும் சூப்பரா போயிட்டு இருக்குங்க. ஸோ டே 6 பார்த்தீங்கன்னா பேக்லிங்க் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்கான ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம.